உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, மகிழின் வழியில் அருளை வேண்டும், மகிழின் வழியில் அருளை வேண்டுவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார், ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் ஆடி செல்லுவோம். மதங்களில் புதைந்தோம், மனிதத்தை மறந்தோம், வேற்றுமை வளர்த்தோம், இறைமையை தொலைத்தோம். மதங்களில் புதைந்தோம், மனிதத்தை மறந்தோம், வேற்றுமை வளர்த்தோம், இறைமையை தொலைத்தோம். உள்ளங்கள் தெளிந்து உனதில்லம் வருகின்றோம், உள்ளங்கள் தெளிந்து உனதில்லம் வருகின்றோம். அன்பு வழியிலே இவை ஏற்றிடுவாயே, புது வாழ்வு மலருமே இவை மாற்றிடுவாயே, இறை வாழ்வு தரும் பலியினில் இணைவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார், ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் ஆடி செல்லுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களை, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who are wrote their mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health Vellangani who are watching the same. அன்பார்ந்த இறை மக்களே, மேதகு பேராயர் பாக்கியம் ஆரோக்கியசாமி நமது மேனாள் தஞ்சை ஆயர் அவருடைய இறந்த நினைவு. எனவே அவருடைய ஆண்நிலைப்பாட்டிற்காக சிறப்பாக நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனம் 16 வாசிக்கின்றோம். இதோ கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்து தம் ஒரே மகனை அளிக்கும் அளவுக்கு மேல் கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார். கடவுளுடைய அன்பு மிக புனிதமானது, மாறாதது. நம்முடைய அன்பு எப்பொழுதுமே மாறிக்கொண்டிருக்கும். ஆனால் நாம் கடவுளோடு அன்பில் என்றும் நிலைத்திருக்கின்ற போது நம்முடைய அன்பு மாறாத பேரன்பாக இருக்கும். எனவே அன்பு இல்லாத தருணங்களுக்காக தெய்வீக திருப்பலியிலே மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இறைப்பற்றில்லாத எங்களை உமது அருளால் நேர்மையாளர்களாகவும் இறங்குவதற்கு உரிய எங்களை பேறு பெற்றவர்களாகவும் மாற்றுகின்றேன். இவ்வாறும் செயலாலும் கொடைகளாலும் நீர் உடனிருப்பதால் நம்பிக்கையினால் ஏற்புடையராக்கப்பட்டவர்கள் அதில் இறுதி வரை நிலைத்திருக்கும் ஆற்றல் பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் நெடுநேர விவாதத்திற்கு பின்பு பேதுரு எழுந்து திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: சகோதரரே, பிற இனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. ஆகவே நம் மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுகிறார்கள் என நம்புகிறோம். இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர். கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் செய்தார் என்பதை பர்னபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோபு அவர்களை பார்த்து கூறியது: சகோதரரே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். இறைவாக்கினரின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள்: இவற்றுக்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதிலுள்ள கிளிசில்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். அப்பொழுது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருக்கும் வேற்று இனத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். தொடக்கத்திலிருந்தே இதனை அவர் தெரியப்படுத்தியுள்ளார். எனவே என் முடிவு இதுவே: கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கல் ஆகாது. ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்டு தீட்டுப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பரத்தமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு
அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். மோசேயின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்திலிருந்தே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றனர். அதனை ஓய்வு நாள் தோறும் தொழுகை கூடங்களில் வாசித்தும் வருகின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 96 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அவர் தம் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர், பெரிதும் போற்ற தக்கவர். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை
கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. தாயே, உன்னை அம்மா என்று கூவ மனமாய் நீர் எங்கும் நிறைந்திருப்பாய். அன்பின் நிழலாய் வாழும் நாங்கள் உன் பாசத்தில் நம்பிக்கையாய் மலர்வோம். நம்முடைய ஆரோக்கிய தாயின் அன்பு மிக மகத்தானது, மிகவும் புனிதமிக்கமானது. எனவேதான் அன்னையின் அந்த ஆரோக்கிய தாயின் அன்பு முகத்தை பார்க்க இதோ நாம் காலையிலே ஆவலாய் ஓடி வந்திருக்கின்றோம். அந்த அன்பின் முகம், ஆண்டவருடைய அந்த அன்பின் முகம் போல அன்னையின் அந்த அன்பின் முகத்தை பார்க்க இதோ நாம் ஆவலாய் இங்கே வந்திருக்கின்றோம். இந்த காலையிலே அந்த தாயின் கடைக்கண் பார்வை, அந்த அன்பு சார்ந்த முகம் நம்மீது பட வேண்டும் என்று அந்த முகத்தை பார்ப்பதற்காக, அந்த தாயின் அன்பு பாசத்திற்காக இதோ இந்த ஆலயத்தை, திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றோம். நிச்சயமாக நம்முடைய தாயானவள், ஆரோக்கிய தாயின் அன்பானது இங்கே அண்டி வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அரவணைக்கின்ற அன்பாக, இதோ அவர்களுக்கு தேவையான ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து வரங்களையும் உங்களுக்காக பரிந்து பேசி வாங்கக்கூடிய தயாராக இருக்கின்ற தாயின் அன்பானது இதோ நம்முடைய ஆரோக்கிய தாய் இங்கே வீற்றிருக்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ அன்பு என்பதை பற்றி சிந்திக்க நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். அன்பு என்பது ஒரு சக்தி. இந்த நவீன உலக காலத்திலே அன்பு என்பது ஒரு முக்கியமாக பயன்படுகின்றது. வலிமை மிக்க உள்ளதாக இருக்கின்றது, வீரமிக்க உள்ளதாக இருக்கின்றது. எனவே அன்பு என்பது ஒரு சக்தி வாய்ந்த அன்பாக இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் அன்பானது யாராவது ஒருவர் அன்பின் காரணமாக நம்மை ஏமாற்றுகின்ற போது, பழிவாங்குகின்ற போது நம்முடைய மனமானது ரொம்பவும் வேதனைக்குள்ளாக மாறிவிடுகின்றது. எனவே அன்பை வைத்து பாசத்தையும் காட்டலாம், அன்பை வைத்து நாம் பழியும் வாங்கலாம் என்ற நோக்கத்தோடு அன்பானது இன்றைய நவீன காலத்திலே பயன்படுத்தப்படுகின்றது. நான் உதவி பங்கு தந்தையாக இருக்கின்ற போது ஒருவர் என்னை சந்திக்க வந்தார். எனவே அப்படி சந்திக்கின்ற போது அந்த இளைஞரிடம் நான் கேட்டேன், முக்கியமா ஒரு விஷயம் பேசணும் ஃபாதர் அப்படின்னு சொன்னார். சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கின்றது. ஏனென்றால் நான் ஒரு பெண்ணை காதல் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் அந்த பெண்ணானவள் என்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றாள். ஆனால் எனக்கு தெரியாம 100 பேருக்கு மெசேஜ் பண்ணுகின்றார் ஃபாதர் என்று சொன்னார். இயேசுவில் பிரியமானவர்கள், இதுதான் இந்த நவீன உலக அன்பு. ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், நாம் என்ன செய்வான், நம்மகிட்ட தான் பேசுறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா என்ன செய்வாங்க, அவங்க 100 பேர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இதுதான் அன்பானது போலித்தனமான அன்பாக மாறிக்கொண்டிருக்கின்றது இந்த நவீன உலக காலத்திலே. ஆனால் ஆண்டவருடைய அன்பு மிகவும் மகத்தானது. நம்முடைய அன்பு சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிவிடும். பணம், காசு, பொருட்கள் இப்படி வருகின்ற போது நம்முடைய அன்பானது மாறிவிடும், பாசமானது மாறிவிடும். ஆனால் ஆண்டவருடைய அந்த அன்பானது பேரன்பானது என்றுமே மாறாத ஒரு அன்பாக இருக்கின்றது. எனவேதான் இறைவனுடைய அன்பு இரக்கத்தின் அன்பாக இருக்கின்றது. எப்படி இரக்கத்தின் அன்பாக இருக்கின்றது என்று பார்க்கின்ற போது லூக்காஸ் நற்செய்தி அதிகாரம் 15 இறை வசனம் 20 23 நாம் வாசிப்போம் என்றால், இதோ யூதாரி மைந்தன் உவமை அங்கே சொல்லப்படுகின்றது. இதோ அந்த ஊதாரி மைந்தன் தன்னுடைய மகன் தன்னுடைய அப்பாவின் அன்பிலிருந்து விலகி ஓடோடி செல்கின்றான். விலகி ஓடோடி செல்கின்ற போது திரும்பவும் அவன் வருகின்றான். எனவே மனமாறி திரும்ப வருகின்ற போது இந்த தந்தையின் அன்பை பாருங்கள். ஓடோடி சென்று, அதுதான் இரக்கத்தின் அன்பு. ஏனென்றால் எல்லாவற்றையும் அவன் பாழாக்கி விட்டான், தன்னை விட்டு விலகி சென்று விட்டான். அவன் மீண்டும் வருகின்ற போது ஓடோடி சென்று அவனை அரவணைத்து முத்தமிட்டு, அவன் கெட்டவனாக இருந்தாலும் என்ன செய்கின்றார், தன்னுடைய அன்பை மாற்றவில்லை, கட்டி பிடித்து மீண்டும் அவனுக்கு புதிய ஆடைகளை கொடுக்கின்றார். எனவே தப்பு செஞ்சு வந்துட்டான், இவனை பழைய மாதிரி
மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு நாளும் அவர் நினைக்கவில்லை. அதுதான் கடவுளுடைய பேரன்பு, இரக்கம். ஏனென்றால் எவ்வளவுதான் நாம் பாவங்கள் செய்தாலும் ஆண்டவரை நோக்கி வருகின்ற போது நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வார்? ஓடோடி வந்து என் பிள்ளையே வாரும் என்று கட்டிப்பிடிப்பார், மீண்டும் பழைய வாழ்க்கையை கொடுப்பார் என்று இறை வார்த்தை அழகாக சொல்கின்றது. அதே போல்தான் இதோ ஆரோக்கியத்தார் யாரெல்லாம் இங்கே அண்டி வருகின்றார்களோ அவர்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகின்ற பேரன்பாக நம்முடைய ஆரோக்கிய தாயானவர் வீற்றிருக்கின்றார். இரண்டாவதாக மாறாத பேரன்பு, கடவுளுடைய அன்பு, மாறாத பேரன்பை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இதோ யோவான் நற்செய்தி அதிகாரம் 21 இறைவசனம் 15-17 நாம் படிக்கின்ற பொழுது இதோ பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார், இதோ நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று பேதுருவை பார்க்கின்றார். ஏன் கேட்க வேண்டும்? இதோ இயேசு வாழ்கின்ற பொழுது கூடவே இருந்த அந்த பேதுரு, தலைவராக இருந்த பேதுரு, இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட போது அவரை தெரியவே தெரியாது என்று மறுதலிக்கவும் சபிக்கவும் தொடங்கினார் என்று இறை வார்த்தை அழகாக சொல்கின்றது. இப்படிப்பட்ட அந்த பேதுருவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்து, நான் எப்பொழுதும் உன்னை ஒரே மாதிரி தான் அன்பு செய்கின்றேன், என்னை நீ மறுதலித்தாலும் என்னை விட்டு விலகி ஓடி சென்றாலும் என்னுடைய அன்பு மிகவும் புனிதமான அன்பு, ஒரே நிலையாக இருக்கின்றது, உன்னுடைய அன்பு எப்படி இருக்கின்றது என்று பேதுருவை பார்த்து கேட்கின்றார், நீ என்னை அன்பு செய்கின்றாயா? இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய அன்பு சூழ்நிலைக்கேற்ப துன்பங்களுக்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய அன்பு மாறாத பேரன்பாக இருக்கின்றது. மகிழ்ச்சியான அன்பு, மகிழ்ச்சியான அன்பு என்று பார்க்கின்ற போது லூக்காஸ் நற்செய்தி அதிகாரம் 19 இறைவசனம் 8 வாசிக்கின்றோம். இதோ சக்கேயு மகிழ்ச்சியினால் துள்ளி குதித்தார். எனவே ஆண்டவர் இல்லத்துக்கு செல்கின்ற போது அனைத்தையுமே நான் ஏழைகளுக்கு விட்டுவிடுகிறேன் சொல்லி மகிழ்ச்சியால், ஆண்டவர் மீது கொண்ட அன்பினால், ஆண்டவர் மீது கொண்ட பாசத்தினால் அனைத்தையும் இழந்து எல்லாவற்றுக்கும் மேலாக மகிழ்ச்சியால் ஆண்டவரை அன்பு செய்தார். ஒற்றுமையின் அன்பு. இதோ திருத்தூதர்கள் பணிகள் அதிகாரம் 2 இறைவசனம் 44 வாசிக்கின்றோம். இதோ திருத்தூதர்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக இருந்து பொது உடைமையாக அவர்கள் பகிர்ந்து கொண்டு அன்பாக வாழ்ந்தார்கள் என்று இறை வார்த்தை குறிப்பிடுகின்றது. ஏனென்றால் ஒற்றுமையின் அன்பாக நம்முடைய அன்பு இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதோ கொடுக்கின்ற அன்பு, ஆண்டவர் இயேசுடைய அன்பு கொடுக்கின்ற அன்பு. இதோ தம்மையே கொடுத்தார், இதோ தன்னிலிருந்து கொடுத்தார், இறுதியாக தன்னையே கொடுத்தார். அதுதான் அந்த கொடுக்கின்ற அன்பு. ஒரு நாளாவது நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நேரத்தில் கிறிஸ்துவ அன்பு என்பது மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற அன்பு, மற்றவர்கள் துன்பப்படுகின்ற போது அவர்கள் துயரை துடைக்கின்ற அன்பு. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? எனவே போட்டி பொறாமையின் காரணமாக நம்மையே நாம் என்ன செய்கின்றோம்? போலியான அன்பாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். எனவே ஒரு நாளாவது கிறிஸ்தவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, அன்பானது மாறிக்கொண்டே இருக்கின்றது. இன்றைய குடும்ப வாழ்க்கையிலே 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் வாழ்ந்தாலே மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய சாதனை. ஏனென்றால் அந்த உண்மையான அன்பு வாழ்கின்ற போது கடவுள் அவரோடு கூட இருக்கின்றார். அதுதான் அந்த உண்மையான அன்பாக நமக்கு தோன்றுகின்றது. எனவே அன்பு என்பது கடவுள் எப்பொழுதுமே ஒரே மாதிரி தான் அன்பு. ஆனால் நாம் தான் சூழ்நிலைக்கேற்ப எல்லாவற்றுக்கும் மேலாக வீட்டு சூழ்நிலைக்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கின்றோம். எனவே அன்பு செய்ய வேண்டும். எப்படி அன்பு செய்ய வேண்டும்? இதோ யோசுவா புத்தகம் அதிகாரம் 1 இறைவசனம் 7-9 பார்க்கின்ற போது, யாரெல்லாம் கடவுளுடைய கட்டளை கடைபிடிக்கின்றார்களோ, யாரெல்லாம் கடவுளுடைய கட்டளை கடைபிடிக்கின்றார்களோ அவர்களோடு நான் கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். அதை தான் நம்முடைய ஆரோக்கிய தாயும் செய்தார். ஆண்டவருடைய அடிமை, ஆண்டவர் சொல்றபடியே அவர் கேட்டு நடந்தார். எனவேதான் ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார். நாமும் அவர் கட்டளை கடைபிடிக்கின்ற போது அவருடைய அன்பில் எப்பொழுதுமே நிலைத்திருப்போம் என்று இறை வார்த்தை குறிப்பிடுகின்றது. அவருடைய கட்டளை என்னவென்றால் 2 கட்டளைகளை, எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய், உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்போர் மீது அன்பு கூறு. இந்த 2 கட்டளைகளை நீங்கள் சரிவர பின்பற்றினால் உங்கள் அன்பு எப்பொழுதுமே மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே இருக்கும். அதைதான் இறைவார்த்தை அழகாக சொல்கின்றது. நம்முடைய அன்பானது எப்படிப்பட்ட அன்பாக இருக்கின்றது? இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ 1 கொரிந்தியர் அதிகாரம் 13 வாசிக்கின்ற போது அன்பின் தன்மையை பற்றி பவுலடியார் அழகாக சொல்கின்றார். இதோ அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு உண்மையிலே நீங்கள் அன்பு செய்தால் சகலத்தையும் உங்களை தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு பொறாமைப்படாது. இதோ
இழிவானதை செய்யாது, சந்தோஷப்படாது, தன்னலம் நாடாது, இழிவானதை செய்யாது. உண்மையிலே நாம் மற்றவர்களை அன்பு செய்கின்ற போது இத்தனை நற்காரியங்களையும் நாம் கடைபிடிப்போம். ஏனென்றால் அன்பின் மகத்துவமானது புனிதமிக்க அன்பாக மாறுகின்றது. இதோ அன்னை தெரசா அழகாக சொல்லுவார், நாம் அனைவரும் இறக்கத்தான் பிறந்தோம், ஒரு நாள் செத்து போயிடுவோம், ஆனால் இருக்கின்ற வரைக்கும் அனைவருக்கும் இரக்கத்தோடு வாழ்வோம் என்று அன்னை தெரசா அழகாக சொல்கின்றார். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அழகாக சொல்லுவார், அமோரிஸ் லெத்திஷியா என்ற அன்பின் மடலிலே இதோ பாவம் செய்கிறார்கள், அன்பை விட்டு விலகிச் செல்கின்றார்கள், நாம் அவரை விலக்கிவிடக் கூடாது, மாறாக அவர்களையும் நாம் அன்பு செய்ய வேண்டும். எந்த மனநிலையில் பாருங்கள், இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விபச்சாரத்தில் பிடிப்பட்ட அந்த பெண்ணை அந்த மனநிலையோடு அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டாரோ, அன்பு செய்தாரோ, அந்த மனநிலையை நீங்களும் பெற்றிருக்க வேண்டும். அழகாக திருத்தந்தை பிரான்சிஸ் அன்பின் மடலிலே குறிப்பிடுகின்றார். நம்முடைய அன்பானது எப்படிப்பட்ட அன்பாக இருக்கின்றது? இந்த காலகட்டத்திலே நம்முடைய அன்பானது தாயின் அன்பு போலியாக மாறுகின்றது, தந்தையின் அன்பு போலியாக மாறுகின்றது, பிள்ளைகளுடைய அன்பும் போலியாக மாறுகின்றது. ஏதோ கடமைக்கு நாம் இந்த உலகத்திலே, மீடியா உலகத்திலே அன்பு செய்து கொண்டிருக்கின்றோம். இதே இயேசுவில் பிரியமானவர்களே, யாராருக்கும் நம்ம ஃபோன் பண்ணி பேசிக்கின்றோம். பெத்த தாய்க்கு ஒரு நாள், பெத்த தந்தைக்கு ஒரு நாள் என்னைக்காச்சும் ஃபோன் பண்ணி நல்லா இருக்கான்னு கேட்டிருப்போமா? பேச மாட்டோம். ரூம்ல யாராருக்கோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் யாராருக்கோ தெரியாதவர்களுக்கு, நம்மளுக்கு உதவி செய்தவர்களுக்கு, நம்மளை பாராட்டுகின்றவர்களுக்கு அவங்க அது கொடுத்தா கிடைக்கும் என்று நாம் அவர்களுக்காக நாம் ஃபோன் செய்து பெறுவோம். ஆனால் உண்மையிலே பெத்த தாய் நன்றா ஒருவேளை சாப்பிட்டாங்களா, பெத்த தந்தை ஒருவேளை சாப்பிட்டார்களா என்று எந்த ஒரு குழந்தை, எந்த ஒரு பிள்ளை தன்னுடைய அப்பாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் தினந்தோறும் பேசுகின்றதோ அதுதான் உண்மையான அன்பு. இந்த அன்பானது இப்பொழுது மறைந்து கொண்டிருக்கின்றது. இதை இயேசுவில் பிரியமானவர்களை யோசித்து பாருங்கள். நம்முடைய அன்பானது எப்படிப்பட்ட அன்பாக இருக்கின்றது? இறைவனை போன்று என்றுமே மாறாத பேரன்போடு வாழ்கின்றோமா, அல்லது மற்றவர்களுக்காகவும் சூழ்நிலைகளுக்காகவும் பதவிகளுக்காகவும் பணத்துக்காகவும் நம்முடைய அன்பை கூறு போட்டு விற்று கொண்டு இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். நல்லாயின் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியா என்னை ஏற்பார். என்னில் மலர உகந்த பலியா என்னை ஏற்பார். இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, என்னையே தருவேன் காணிக்கையாக. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உடையமான இப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதுமுறையாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மை அறிந்து கொண்ட நாங்கள் அதையே தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பழையன அளிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வு கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும்
கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நெய்கோர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பும், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணரல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும்
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உங்கள் கணவன் உங்களை கைவிட்டாலும், உங்கள் மனைவி உங்களை கைவிட்டாலும், பெத்த பிள்ளைகளை உங்களை கவனிக்காமல் கைவிட்டாலும், இதோ கைவிடாத இறைவன் இதோ இருக்கின்றார். இந்த இறைவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, பிஞ்சு நெஞ்சம் அழைக்கு வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்சம் அழைக்கு வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறைநிகழ்வுகளால் நிறைவு பெற செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பயணத்தையும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புனித ஆரோக்கிய தாயின் பரிந்துரையில் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி.
புனித ஆரோக்கிய அன்னையின் திருப்பிடத்திற்கு முன்பு மன்றாட்டு. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளி உள்ளவராய், விடியற்காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையுடன் எடுத்து சொல்லுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று பதிலாக சொல்லி ஜெபிப்போம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்களும் அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகத்துடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடனும் நீதியுடனும் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருள் வரமும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்றும் வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திரு வழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தொலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து விசுவாசத்தோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு
நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவி சாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகழிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வெலங்கண்ணி. எல்லா வளம் நிறைந்த இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயரால் ஆமென். அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, உனது சொல்லும் கருமையும் பாதமலரின் அருமையும் அழகே அழகே எங்கள் அம்மாணி அழகே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும் அழகே அழகே எங்கள் அம்மாண்டி அழகே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவரே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவரே. அம்மானி தேரினிலே பவனி வரும் போதினிலே பொய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறதே. யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே, உம்மை நம்பி வந்தோம், இங்கு உள்ளதை எல்லாம் தந்தோம். உந்தன் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே, உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே